ஆனால் இந்த தைராய்டு ஹார்மோன் பெண்களை பயங்கரமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வெறும் பீரியட்ஸ், வெறும் உடல் பருமன் அப்படிங்கிறது கிடையாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பெரிய உறுப்புகள்லேருந்து சின்ன செல் வரை இதோட ஆதிக்கம், தைராய்டு ஹார்மோனோட ஆதிக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு தைராய்டு ஹார்மோனோனே நம்ம யூஸ்வலாக தைராய்டால் பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைப்போம் அப்படின்னா டெஸ்ட் பார்ப்போம். ஸோ T3, T4, TSH அப்படின்னா இதில் T3, T4 அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் தைராக்சின் ஹார்மோன், மெயின் ஹார்மோன் அதுதான். இதில் இந்த TSH அப்படிங்கிறது இந்த T3, T4 ஒரு நார்மல் லெவலுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அது ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ இந்த T3, T4 ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்மோன் சப்போஸ் குறைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லெவலில் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அப்போ இது நார்மலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நிறைய ப்ரெஷர் போடும். ஸோ ப்ரெஷர் போட்டு அழுத்தம் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் அப்போ அது ஜாஸ்தியாகும். அதனால TSH லெவல் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது ஹைப்போதைராய்டு, அதாவது அவங்களுக்கு தைராக்சின் ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது, T3, T4 அதிகமாக இருக்குன்னா அதை கொஞ்சம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆகும். அப்போ TSH குறையும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதிக அளவு பெண்கள் பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு தான்.